இருக்கட்டும் சார். அந்த சூழல் வந்து அவருக்கு அந்த டைம்ல இருந்த கூட்டணியுடைய அந்த சூழல், ஏடிஎம்கே வந்து 2-3 பிரிஞ்சிருக்காங்க. கட்சியுடைய என்ன பலம்? அது அசுர பலம். டிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு வெற்றிடங்கமா அவங்க வரும்போது அவரால் நடந்ததுன்னு சொல்லுங்க. நீங்களே அப்படி சொல்லாமா பத்திரிகையாளர்கள்? அவராலே அது வெற்றி பெற்றது இல்லை. அது அவசியம் இல்லை. அதுதான் அவசியம் இல்லைன்னு நம்மள உள்ள இளைஞர்களை பயன்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. எங்கேயோ ஒரு ஆளை கொண்டு அப்படி பயன்படுத்தாதீங்க. நம்ம நாட்டில் இளைஞர்கள் இருக்காங்க, படித்தவர்கள் இருக்காங்க, பண்பாளர்கள் இருக்காங்க, நல்ல சோசியல், நல்ல இந்த புவியியல் அமைப்பை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பயன்படுத்துங்க தான் எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன். இல்ல, இன்னைக்கு நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் போற காலேஜ்லாம் பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, காலையில ஈரோட்ல பாத்தீங்கன்னா லாரியில வெட்டி வழிப்பறி, வண்டியில இருந்து போதையில இருக்கிற இளைஞர்கள் அட்டகாசம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வருது. இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்க சொல்றது எல்லா இடமும் நடக்கிறது உண்மைதான். பள்ளி கல்லூரிகளிலும் நடக்க, அதையும் நான் பேசதான் செய்கிறேன் பிரதர். ஆனால் இது வந்து ஒரு அரசு மட்டுமே நினச்சி தடுத்து நிப்பாட்டிட முடியாது. இது ஒரு தனி மனித ஒழுக்கம்ங்கிறது பல இடங்கள்ல இருந்து நம்ம அதை போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஒரு அரசு எல்லா இடத்துலையும் போய் வீடு வீடாக போய் நிற்க முடியாது. நீங்கள் சொல்கிறது நடக்கதான் செய்து அதை தடுத்து காவல்துறை, அதான் சொல்கிறேன் உங்களே, காவல்துறை, நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சொல்கிறேன், காவல்துறை இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, அரசு இருக்குது, எல்லாமே இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் போராட முடியுதில்லை. நீங்கள் ஒளிச்சிருந்து ஒரு தோட்டத்துக்குள்ள இருந்தோ ஒரு எங்கேயோ போய் எங்கேயோ கண் தெரியாத இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருந்து பண்ணுறதை வந்து எல்லாராலையும் தடுக்க. ஆனால் முடிந்த அளவுக்கு அவர்கள் போராடுகிறார்கள். இன்னும் அதிகமாக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதிகமாக அதை தடுத்து நிற்பாட்டுவதற்கு பல புதிய யுக்திகளை கொண்டு வர வேண்டும் என்று நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல இடங்களில் நான் அதை பேசவும் செய்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் பத்தி தெரியுமா தெரியாதா? ஏன்னா வந்து பிரசாந்த் கிஷோர் தான் கூட்டு வந்திருக்காங்க. சரி, இதே மாதிரி திப்பம் தான் சொல்லி இருக்கீங்க சரிங்களா? ஆனா வந்து நீங்க என்ன சொல்றீங்க, கலப்பணி ஆட்டணும்ன்றீங்க. ஆனா வந்து அவங்க கட்சியில சேரணும்னா பணம் கேட்கறாங்க. இப்ப வந்து அவரோட வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இப்ப வந்து பணம் கொடுத்தாதான் உங்க சீட் தரேன்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அது வந்து ஒரு சிலர் குற்றச்சாட்டு, அது உண்மையா பொய்யான்னு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதான் சார், அதுக்கு அப்படி ஒன்று இருந்தால் அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் நான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டேன், உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் சில புல்லுரிகள் இருப்பாங்க, சில தவறானவர்கள் இருப்பாங்க. அது தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார். நிச்சயமாக இந்த கட்சியை மிக சிறந்த அளவில் அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.